சினிமா ரகசியம் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் திரையுலகில் எத்தனையோ பாடல்கள் பணத்தை பற்றியும் சொத்துக்களை பற்றியும் வந்திருக்கின்றன. ஆனால் ஒரு பாடல் உருவாவதற்கு நிஜமான ஒரு பணப்பிரச்சனையே காரணமாக இருந்தது என்றால் அது ஆச்சரியம்தானே. அதுவும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்த ஒரு படத்திற்காக கவியரசர் கண்ணதாசன் தனது சொந்த பணத்தை கொடுத்து உதவியதோடு ஒரு அற்புதமான பாடலையும் எழுதி கொடுத்திருக்கிறார். அதை பற்றித்தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். சிவாஜி கணேசன் நடித்த அந்த திரைப்படத்திற்கு ஏற்பட்ட நிதி நெருக்கடி என்ன, கண்ணதாசன் அதில் எப்படி தலையிட்டார் மற்றும் அந்த சூழலில் பிறந்த அந்த தத்துவ பாடலை பற்றித்தான் விரிவாக பார்க்க போகிறோம். சிவாஜி கணேசன் மற்றும் கண்ணதாசன் இருவருமே ஒருவருக்கொருவர் மிகுந்த மரியாதை கொண்டவர்கள். கவிஞன் வரிகளை செதுக்குகிறான், என் தம்பி சிவாஜி அதற்கு உயிர் கொடுக்கிறான் என்று கவியரசர் பலமுறை பெருமையாகச் சொல்லியிருக்கிறார். அதேபோல் கவிஞரின் வரிகள் இல்லையென்றால் என் நடிப்பில் பாதியளவு ஆன்மா இருக்காது என்பது சிவாஜியின் எண்ணம். இவர்களின் நட்பு என்பது சினிமாவுக்கு அப்பாற்பட்ட ஒன்றாக இருந்தது. சிவாஜி கணேசன் நடித்து கொண்டிருந்த ஒரு திரைப்படத்தின் படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடந்து கொண்டிருந்தது. ஆனால் திடீரென அந்த தயாரிப்பு நிறுவனத்திற்கு பெரும் நிதி நெருக்கடி ஏற்பட்டது. அடுத்த கட்ட படப்பிடிப்பை தொடர முடியாமல் அந்த படத்தின் தயாரிப்பாளர் மிகவும் மன உளைச்சலில் இருந்தார். இந்த தகவல் எப்படியோ கவியரசர் கண்ணதாசனின் காதுகளுக்கு சென்றது. விஷயத்தை கேள்விப்பட்ட கண்ணதாசன் யோசிக்கவே இல்லை. உடனடியாக தனது சொந்த பணத்தில் இருந்து ஒரு கணிசமான தொகையை அந்த தயாரிப்பாளருக்கு கொடுத்து உதவினார். பணத்தை பற்றி கவலைப்படாதீர்கள், படத்தை தொடர்ந்து எடுங்கள் என்று தைரியமாக கூறினார். அன்றைய தினமே அந்த படத்திற்கான பாடல் கம்போசிங் நடந்தது. பணத்தால் ஏற்படும் பிரச்சனைகள், மனித மனங்களின் மாற்றங்கள் என தனது சொந்த அனுபவத்தையும் அன்றைய சூழலையும் மனதில் வைத்து ஒரு பாடலை எழுதினார். அந்த வரிகள்தான் இன்றும் பணத்தின் மதிப்பை பேசும் பல பாடல்களுக்கு முன்னோடியாக இருக்கிறது. அந்த பாடலில் கண்ணதாசன் வடித்த வரிகள் ஒவ்வொன்றும் சவுக்கடியாக விழுந்தன. பணம் வரும் போகும், ஆனால் மனிதாபிமானம் முக்கியம் என்ற கருத்தை அவர் தனது பாணியில் மிக எளிமையாக விளக்கினார். எம்எஸ்வியின் இசையில் டிஎம்எஸ்ஸின் குரலில் அந்த பாடல் ஒலித்த போது அது வெறும் சினிமா பாடலாக இல்லாமல் ஒரு வாழ்க்கை பாடமாகவே மாறியது. திரையில் சிவாஜி கணேசன் அந்த பாடலுக்கு தனது முதிர்ச்சியான நடிப்பால் இன்னும் மெருகேற்றினார். படப்பிடிப்பு முடிந்த பிறகு கவியரசர் செய்த அந்த உதவியை சிவாஜி கணேசன் ஒருபோதும் மறக்கவில்லை. ஒரு கவிஞன் என்பவன் கற்பனை செய்பவன் மட்டுமல்ல, கஷ்டப்படுபவர்களுக்கு தோள் கொடுப்பவன் என்று சிவாஜி தனது நண்பர்களிடம் நெகிழ்ச்சியுடன் குறிப்பிடுவாராம். அந்த பாடலும் அந்த திரைப்படமும் மிகப்பெரிய வெற்றியை பெற்று தயாரிப்பாளரை நஷ்டத்திலிருந்து மீட்டது. இப்படி ஒவ்வொரு பாடலுக்கும் பின்னால் ஒரு தியாகமும் ஒரு நட்பும் ஒளிந்து கிடக்கிறது. கண்ணதாசன் எழுதிய அந்த பாடல் இன்றும் நமக்கு ஒரு உண்மையை சொல்லிக் கொண்டிருக்கிறது. பணம் முக்கியமல்ல, மனிதனும் நட்பும் தான் முக்கியம். நேயர்களே, இந்த பாடலை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? கண்ணதாசனின் தாராள மனசு பற்றி உங்கள் கருத்து என்ன? கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து நமது சினிமா ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு சுவாரஸ்யமான சினிமா ரகசியத்துடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம் நேயர்களே.